நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த உறவுகள் இருக்கு பாருங்க, இவைகள் வந்து தேவன் நமக்கு வந்து மகிழ்ச்சிக்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்வுக்காகவும் நம்முடைய பாதுகாப்புக்காகவும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. 133ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பம். 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ ஐக்கியத்தில் நடக்கிறதெல்லாம் பாருங்க. ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை நன்மை இருக்கு, இன்பம் இருக்கு. 3ஆம் வசனத்தில் ஜீவன் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம தேவன் நமக்கு முன்குறித்த கொடுத்த உறவுகளை விட்டு நம்ம பிரிஞ்சு வரும்போது இதனாலே நம்ம மிஸ் பண்றோம்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு இந்த உறவுகளை கொடுத்து ஜீவனோடு இருக்கணும், நன்மையை பெறணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹிம். கர்த்தர் இந்த பாதுகாப்பை ஒரு அம்சமாக நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் இந்த உறவுகளை விட்டு நம்ம தூரம் வரும்போது we are in trouble. இதுதான் ஆண்டவர் எருசலேமிட்ட சொல்றார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் உன்னை சேர்த்து கொள்ள நான் எத்தனையோ முறை ஆசையா இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டு. அதோட விளைவு என்ன? இதோ உன் வீடு பாழாய் விடப்பட்டிருக்கிறது. பாழா போச்சு உன் வீடுன்றார். ஏன்னா உன்னை நான் சேர்த்து அந்த சட்டைகளுக்குள்ள மறைச்சு வைக்கிற ஒரு தாயை போல நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் உனக்கு பக்கத்தில் வர்றதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. பாருங்க, உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது இதை நாம் தெரிந்தெடுக்கல, கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தார். இன்னார் நமக்கு தகப்பனாக இருக்கணும், தாயாக இருக்கணும், சகோதரனாக இருக்கணும், சகோதரியாக இருக்கணும், பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணலை, கர்த்தர் தான் கொடுத்தார். இந்த உறவுகள் மேல் நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் வந்து கேட்கும்போது அவனை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு காவலாளியா என்று சொல்லுகிற பதில் வந்து கர்த்தர் விரும்புகிற பதில் அல்ல. அப்படிப்பட்ட உத்தரவாதம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம அர்ப்பணிப்போமானால் we are heading for trouble. நம்ம ஆபத்துக்கு நேராய் நாம பயணிக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. ஒரு உறவு நம்மளை தேடி வருதா, கர்த்தர் கொடுக்கிறாரா, அதன் மேல உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அந்த உத்தரவாதத்தை நாம விரும்பாமலோ உத்தரவாதத்தை விட்டு விட்டாலோ நமக்கு ஆபத்து இருக்குன்றது மறந்துடாதீங்க. நம்ம வாழ்க்கையிலுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து தேவன் அமைத்த நியதி. அந்த ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நாம வந்து டிஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ஆபத்து இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து போகாதீங்க. டிட்டாச்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் ஆன் பேப்பர், அவங்க புக்ல வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆனா ரியாலிட்டியில வந்து they don't stay in that relationship. ஊருக்காக ரிலேஷன்ஷிப், ஊருக்காக உறவு, மக்கள் பார்க்கறதுக்காக உறவு அப்படின்னு பேரளவில் உறவை வைத்துக்கொண்டு நிஜத்துல உறவை என்ன பண்றதில்ல, கொண்டாடுறது இல்லை, அதை பாதுகாக்கிறது இல்லை, அதை பராமரிக்கிறது இல்லை, அதை பேணி காக்கிறது கிடையாது. உத்தரவாதத்தை விரும்பாத ஒரு கூட்டம் இன்னைக்கு அலைகிறது. பாருங்க, நீங்க பிள்ளைகளை பார்ப்பீங்களான்னா, பிறந்த குழந்தைகள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கிட்ட அந்த பிள்ளையை வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப பாடுபடணும் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைங்க இருப்பாங்க நம்ம கூட, அப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்தில் யாரை தேடுவாங்க? அம்மா இங்கே இருக்காங்க, அப்பா இங்கே இருக்காங்க, அந்த முகத்தையே தான் அந்த பிள்ளை தேடும். அந்த அம்மா கூட இருக்கிற வரைக்கும் பிள்ளை நம்மகிட்ட கொஞ்ச நேரம் இருக்கும். அம்மாவை காணோம் அப்படின்னா உடனே அழ ஆரம்பிக்குது. இது எப்போன்னா 1 வயசு 2 வயசு 3 வயசு. இதே பிள்ளை 13 வயசு ஆகுது. இப்போ என்ன பண்ணுது? அம்மாவை பார்த்தா அழுது, அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நீ எதுக்கு என் ரூமுக்கு வர்ற அப்படின்னு கேட்குது. ஒரு காலத்தில் இதே பிள்ளை ராத்திரி அம்மா அந்த பிள்ளைய படுக்க போட்டு தூங்க விட்டு தண்ணி சூடு பண்ண பக்கத்து ரூம் போக முடியாது, ஒரே அழுது என்னை விட்டு எங்கே போயிட்டேன்னு, என் கூடவே இருக்கணும், காலையே பிடிச்சிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சமைக்க கூட பண்ண மாட்டேங்கிறா பாஸ்டர், காலையே பிடிச்சி நிற்கிறா, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, கிச்சனில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்போனா அந்த 2 வயசு 3 வயசு. அந்த டைமில் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனால் 13 வயசு ஆச்சுன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை வந்து எவ்வளவு தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யூனோ, யூ ஆர் ஜஸ்ட் ஓப்பனிங் யுவர் செல்ஃப் டு டேஞ்சர். நம்ம ஆபத்துக்கு நம்ம டோரை ஓப்பன் பண்றோம் என்றதை மறந்துடாதீங்க. தேவன் உருவாக்கின உறவுகளில் நாம் தங்கி இருந்து வளர வேண்டியது அவசியம். இந்த தனிமை இருக்கு பாருங்க, அது நம்மை ஆபத்துக்கு நேராக கொண்டு போறதுக்கு பிசாசானவனுக்கு அந்த இடம் போதும். இது நான் வந்து பிள்ளைகளை பற்றி மாத்திரம் பேசல,
கணவன் மனைவியும் கூட நான் சொல்ல முடியும். நம்ம தேவ சமூகத்தில் நின்று கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனால் கணவனோடு மனைவியோடு நம்ம தொடர்ந்து ஒன்றிணைந்து ஒற்றுமையாக ஸ்நேகத்தோடு அன்போடு பாசத்தோடு அன்போடு இணைந்து இல்லை, எவ்வளவுதான் ஆவிக்குரிய ஜாம்பவானா இருந்தாலும் அங்கே விழுக இருக்கின்றத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அங்கே பிசாசானவன் சோதனைக்கு நம்மை உட்படுத்த முடியும் என்பது உண்மை. நம்ம ரொம்ப இதில் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாள் குடும்பத்திலேயே தேவன் இணைத்ததை என்று வாசிக்கிறோம். கர்த்தரே வந்து கல்யாணம் நடத்தினார். தேவனே மனைவியை உண்டாக்கி, தேவனே அவர்களை இணைத்து, தேவனே அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த குடும்பம் இந்த உலகம் முழுவதற்கும் சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வருகிற குடும்பமாய் மாறினது. காரணம் என்ன? அந்த அம்மா கணவனோட இல்லை, தனியாக போய் பிசாசோட பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இடமே அவளை சோதிப்பதற்கும் வஞ்சிப்பதற்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்வதற்கும் அந்த இடம் போதுமாக இருந்தது. அடிக்கடி அப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி இருக்கும் பொழுது, கூடி இருந்தால் அங்கே நான் அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்ற வசனத்தை எடுத்து அந்த கூடி இருப்பேன்ற வார்த்தையை அப்பா நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதில் சொல்லும்போது சொல்லுவாங்க, கூடி வருவது வேறு, குடியிருப்பது வேறு, கூடி இருப்பது வேறு அப்படின்னு தமிழில் அது 3 வார்த்தையை சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா கூடி வந்தோம், எல்லாரும் கூடியிலேருந்து என்ன பண்ணிடுவோம், கலைஞ்சு போயிடுவோம். ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டுக்குள்ள குடி இருக்கலாம், ஆனால் குடியிருக்கிறவங்க எல்லாரும் கூடி இருக்கிறது இல்லை என்று சொல்லுவாங்க. ஒரே கூரைக்கீழே தான் வாழ்கிறாங்க, ஆனால் நிறைய வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை கூட கிடையாது. எந்த சம்பாஷணை எந்த உறவும் அவங்ககிட்ட கிடையாது. அந்நியர்களை போல ஒரே கூரை கீழே உட்காந்துருக்காங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு எப்படி தெரிறாங்கன்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சோ அண்ட் சோ அப்படின்னு அறியப்படுறாங்களே தவிர தே ஹேவ் நோ ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். கணவன் எந்த விஷயத்தையும் மனைவிட்ட சொல்றது கிடையாது, மனைவி எந்த விஷயத்தையும் கணவன்கிட்ட ஷேர் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பை இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இண்டிபெண்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு எதுலேயுமே ஒரு பகிர்வோ எதுலேயுமே ஒரு மனம் திறந்த வாழ்க்கையோ இல்லாமல், நான் என் மனைவிக்கு காவலாளி கிடையாது, நான் என் புருஷனுக்கு காவலாளி கிடையாது, அங்கே எக்கடக்கிட்டு போட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி வாழும்போது நம்ம வாழ்க்கையில் ஆபத்தை நோக்கி நம்ம பயணித்துட்டு இருக்கிறோம் என்பதை மறந்துடாது. சில பேர் நினைக்கிறாங்க, ஐவ் காட் லாட் ஆஃப் செல்ஃப் வில், எனக்கு நிறைய சுய கட்டுப்பாடு இருக்கிறது, நான் அந்த கட்டுப்பாடை வச்சிருக்கிறேன். பிசாசு அதெல்லாம் பார்த்து சிரிப்பான். ஏன்னா இந்த கட்டுப்பாடெல்லாம் அவனுக்கு தெரியும். ஏவாளுக்கு இல்லாத கட்டுப்பாடா? பாவமே இல்லாத உலகத்திலே கூட ஒரு பெண்ணை அவனால் வஞ்சிக்க முடியுமானால் நம்மெல்லாம் ஏமாத்துறோம். சுய கட்டுப்பாடுகளை நம்பிக்கொண்டு நாம் இருக்கவே முடியாது. முப்பிரி நூல் சீக்கிரத்தில் அறாதுன்னு போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த உறவுகளின் எல்லைகளுக்குள்ளே நாம் எச்சரிப்புடனும் ஜாக்கிரதையுடனும் கண்காணிப்பை விரும்பி நாம் வாழ்வோமானால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் ஆபத்தில்லாமலும் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், நிறைய வீடுகளில் வந்து இப்போ நம்ம ஒரு கல்ச்சருக்குள்ளே வந்துட்டோம், ஒரு எக்கனாமிக் கல்ச்சருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சம்பளம்ன்றது வந்து கேஷில் கொடுத்தாங்க. சம்பள கவர்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்கன்னா மனைவிட்ட கொடுப்பாங்க, ஒரு ட்ரால் அதை வச்சுருப்பாங்க. அந்த காசை வந்து 50 ரூபா எடுத்தாலும் 500 ரூபா எடுத்தாலும் சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அல்லது காணாமல் போச்சுன்னா கேட்பாங்க, என்ன 500 ரூபா காணோம், 2000 ரூபாய் வச்சுருந்தேன் காணோம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் எப்படி செலவாகுது, எங்கே கொடுக்கப்படுது, யார் வாங்கிட்டு போகிறா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது எங்கேயுமே கேஷில் என்ன பண்ணுறது இல்லை, சம்பளம் கொடுக்கறது இல்லை, எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அதுக்கு நமக்கு பயன்படுத்துறதுக்கு இப்போ கார்டு இருக்குது, அதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு ஜிபே இருக்குது, யூபிஐ இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் நம்ம வந்து தடவுனா போதும், எங்கே வேணால் யாருக்கு வேணால் எவ்வளோ வேணால் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். நம்ம யாருக்கு கொடுத்துருக்குறோன்றத வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இது அநேகரை பல சோதனைகளுக்குள்ளே தள்ளியிருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒப்லீவியஸ். அது வந்து ஃபுல்லாக மறைக்கப்பட்டிருக்கிறது, அப்ஸ்கியூராக இருக்குது, யாருக்குமே தெரியலை.
கணவன் கேட்க முடியல, மனைவியும் கேட்க முடியல, அல்லது கேட்டாலும் கொடுக்கறது கிடையாது. தரேன் தரேன் தரேன். அது வந்து அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஒரு தெளிவு கிடையாது, ஒரு வெளிப்படை கிடையாது. இன்னைக்கு அதனால பாருங்க, அநேக சோதனைகளுக்குள்ள சில பேர் சிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப டெட்ரிமெண்டலாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பார்க்குறதெல்லாம், ஆசைப்படுறதெல்லாம் எந்த ஒரு ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக வாங்கிடுறது. அதுக்கப்புறம் அந்த மாதம் முடிகிறதுக்குள்ள குடும்பமே கடனுக்குள்ளே போயிடுது. இன்னும் பெரிய கொடுமைகள் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் ட்ரேடிங். இது அநேகர் இதில் சிக்கிறாங்க. இது உண்மை. ஏனென்றால் ஏதாவது ஒரு ஆப்பில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, 5000 ரூபா போட்டினா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம். கணவன் மனைவிட்ட கேட்கறதே கிடையாது, ஏமா இதில் போடலாமான்னு கேட்கறது இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், அவள்கிட்ட எது கேட்கணும், நானே என்ன பண்ணுவேன், செலவழிப்பேன். அவர் வந்து 5000 ரூபாய் போடுறாரு. அந்த 5000 5500 வரும். கொஞ்ச நாளில் ஆசை வந்துடும், 500 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கே, இந்த முறை 50,000 போடலாம். 50,000 போடும்போது 45,000 வரும். ஐயோ இந்த முறை தான் மிஸ் ஆகிடுச்சு, நிறைய போட்டால் இன்னும் என்ன பண்ணும், கரெக்டாக போகிறோன்னு யாராவது சொல்லுவாங்க. அவ்வளோதான். அந்த 50,000 1 லட்சம் ஆகும், 1 லட்சம் 10 லட்சம் ஆகும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்க மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. ஆனால் 2 பேர் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஒன்றா தான் சாப்பிட்றாங்க, ஒன்றா படுக்கிறாங்க, ஒன்றா வீட்டை விட்டு வேலைக்கு போகிறாங்க. பட் தெர் இஸ் நோ ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். There is a distance that is maintained between the husband and the wife. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ். இன்றைக்கி எல்லா ஃபோன்லேயும் வந்து நம்ம லாக் போடுறோம் இல்லையா, அது வந்து திருடர்கள் திருடக்கூடாதுன்னு லாக் போடுறோம். ஆனால் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஒரு ஹஸ்பண்டுடைய ஃபோனுடைய லாக் வந்து என்னன்னு சொல்லி ஒய்ஃபு கண்டிப்பாக தெரியணும். ஒரு ஒய்ஃபுடைய ஃபோனுடைய லாக் என்னன்னு, பாஸ்வேர்டு என்னன்னு ஒய்ஃப் ஹஸ்பண்டு கண்டிப்பாக தெரியணும். உங்களுக்கு தெரியப்படுத்த முடியலைன்னா சம்திங் இஸ் ராங் வித் யூன்னு அர்த்தம். Something is wrong with you. You are hiding something. நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க. பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அப்பாட்ட வந்து தங்களுடைய பர்சனல் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீ காண்பிக்கிறக்கு உனக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னால் நீ பரிசுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். வெரி சிம்பிள். வாட் டு யூ ஹேவ் டு ஹைட்? என்ன மறைக்க வேண்டியிருக்காங்க உனக்கு? சொந்த அப்பா தானே, சொந்த அம்மா தானே. இன்றைக்கி நிறைய பேர் ஃபோனில் லாக் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, சீக்ரெட் ஃபோல்டர் வச்சுருக்காங்க உள்ள, அதுக்கு ஒரு பின் வச்சிருப்பாங்க, அதுக்கு பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. என்றைக்கு நாம வந்து யாருக்கும் தெரியக்கூடாது மறைக்க ஆரம்பிக்கிறோமோ, we are in for adversity someday or other. Very soon you will fall into that trap. சீக்கிரமா நம்ம அதில் விழுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்க ஃபோன் வந்து ஓப்பன் புக் மாதிரி இருக்கணும். நீங்க வச்சீங்கன்னா, ஒருவேளை உங்க மனைவி வந்து தன்னுடைய ஃபோன் பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுடைய ஃபோனை எடுத்து உடனே ஓப்பன் பண்ணி பேசுற லெவலில் உங்க ஃபோன் எப்பவுமே இருக்கணும். நோ சீக்ரெட் ஃபோல்டர்ஸ் இன்சைட். ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது ஒரு ஃபைலோ ஃபோல்டரோ சீக்ரெட்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியணும், உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியணும், உங்கள் அப்பாவுக்கு தெரியணும், உங்கள் அம்மாவுக்கு தெரியணும். அது தெரியாமல் there's nothing secret. Everything is open. ஃபினான்ஷியல் டீலிங்ஸாக இருந்தாலும் சரி, கான்வர்சேஷன்ஸாக இருந்தாலும் சரி, கான்டாக்ட்ஸாக இருந்தாலும் சரி, மெசேஜிங்காக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ ஷேரிங்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இட் should be open. If you are covering it, நீங்க அதை மறைக்கிறீங்க அப்படின்னா பெரிய ஆபத்துக்கு நேரம் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. இது எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா? உங்களை தேடி வந்த ஆபத்துல நீங்களா விழுறதுக்கு தோண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆபத்து. நீங்க என்ன ஓவர் கான்ஃபிடண்டா இருக்கலாம், நீங்க எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணலாம், ஐ டோன்ட் கேர். தேவன் உங்களுக்கு கொடுத்த உறவுகளை விட்டு நீங்க டிட்டாச் ஆகும்போது, நீங்க பிரிந்து தனியா இருந்து நான் சர்வைவ் பண்ணுவேன் நினைக்கும் போதே அந்த தனிமையில் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. Don't detach yourself and try to find joy alone. என்றைக்கு வந்து நீங்க வந்து ஒரு போன்ல பேசிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்துட்டாங்க அப்புறமா பேசுறேன்னு சொல்லி போனை வைக்கிறீங்களோ, you are already in a trapன்றதை மறந்துடாதீங்க. நீங்க ஒரு கண்ணீரை சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நான் பொதுவாக கல்யாணங்களில் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு அப்புறமா என் ஒய்ஃப் எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பழக்கம் அது எனக்கு அப்படி பிடிச்சிக்கிச்சு. என்னன்னா, ஃபோன் யார் பண்ணாலும் சரி ஆன் ஸ்பீக்கரில், இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான், ஸ்பீக்கரில் தான் யார் பேசினாலும்
என் ஒய்ஃப் கேட்டுட்டு தான் இருப்பான். சில பேர் பேசி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒய்ஃப்ட்ட சொல்லிருங்கன்னு. அங்கே தான் இருக்காங்க, கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இனி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, அந்த வேலையும் கிடையாது. சொன்னதில் பாதி மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஓப்பனாக தான் இருக்குது. சில பேர் ஆஃபீஸ்க்கு வருவாங்க, வந்து பாஸ்டர் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், சொல்லுங்கள். இல்லை நான் சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃப்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னுவாங்க. அப்படியே அமைதியாக இருங்க. என் ஒய்ஃபுக்கு சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருந்தால் அது எனக்கு வேணாம். அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்றும் இராணுவத்தில் வேலை செய்யலையே, தேசத்தின் ரகசியங்களே வச்சுருக்கேன். என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, என் ஒய்ஃப்ட்ட கண்டிப்பாக சொல்லுவேன். அது நீங்கள் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும்னா சொல்லுங்கள். தைரியம் இல்லையா, அந்த விஷயம் எனக்கு தேவை இல்லை, சொல்லவே சொல்லாதீங்க, எனக்கு தேவையே இல்லை. I don't want any information that I cannot share with my wife. There's nothing like that with us. எது வரதாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒய்ஃபுக்கு தெரியும். நம்ம லைஃப் அப்படி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். Maintain such transparency. ஏன்னா the more you try to detach yourself from relationships, you are heading for danger. You are calling for adversity. ஆபத்து நாளை நீங்களே வா என்று உங்களை நோக்கி கூப்பிடுறீங்க, மறந்துடாதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எந்த உறவாக இருக்கலாம், வெளிப்படையா இருங்க, உண்மையா இருங்க. மறைச்சு ஒழிச்சு நம்ம செய்யும்போது ஆபத்துக்களில் சிக்குவோம் என்பதை மறந்து விடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசுவாராக. இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குமானால் கர்த்தர் சீர்படுத்த உதவி செய்வாராக. கர்த்தர் ஒரு உறவை கொடுத்துருக்கிறாரா, அந்த உறவில் நம்ம ஆரம்பிச்சிட்டோமா, அதில் வெளிப்படையாக உண்மையாக இருந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. சில இடங்களில் பார்த்தா மனைவி ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக மூடு மந்திரம் தான். சில இடத்துல பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் புக்காக இருப்பார், மனைவி பார்த்தீங்கன்னா ஐயோ அந்தம்மா வாயை திறந்தாலே 10 பொய் இல்லாமல் சென்டென்ஸ் முடியாது, எல்லாமே சூனியமாக தான் இருக்கும். சில இடத்துல பார்த்தா அப்பா அம்மா ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, எல்லாமே வெளிப்படையாக ரொம்ப ஓப்பன் புக்காக இருப்பாங்க. பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமான பொய்யர்களாக இருப்பாங்க. இது நம்முடைய உறவுகளுக்கு நல்லதும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை சுகத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் நேராக நடத்துவதும் இல்லை என்பதை நாம் மறந்து விடாமல் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா, ஆண்டவரே என் உறவுகளிலிருந்து நான் பிரிந்து அதில் ஈடுபாடு இல்லாமல் நான் தனித்து உத்தரவாதம் இல்லாமல் வருவதும் போகிற ஒரு விசிட்டர் மாதிரி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அப்படி நான் இருக்கவே கூடாது. ஐ ஷுட் பி இன்வால்வ் டோட்டலி. முழுவதுமாக என் ஈடுபாடையும் என்னுடைய உண்மையையும் என் உத்தரவாதத்தையும் கர்த்தர் கொடுத்த உறவுகளில் நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும்.